வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் தொண்டாமுத்தூர் தொகுதி சுயேட்சை வேட்பாளராக உங்கள் அன்பு சகோதரன் ஷாஜகான் ஆகிய நான் போட்டியிட விரும்புகிறேன். இதுக்காக நீங்கள் போட்டியிடலன்னு கேட்கலாம். பட் ஏற்கனவே நான் கவுன்சிலர் எலெக்ஷனில் 2022 நின்னேன். இங்கே 92வது வார்டில். ஸோ அங்கே மக்கள் எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இருந்தாலும் அரசியலுக்கு முன்னாடி நம்மளோட ஆதரவெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. இருந்தாலும் 2026 மட்டும் ஏன் பர்டிகுலர் என்ன சாதிக்க போகிறேன்னு கேட்கலாம். அதாவது 2026 அப்படிங்கிறது இன்றைக்கி கடுமையான ஒரு போட்டி நிலவருது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓட்டு போட்டுக்கிற மக்கள் எப்போவுமே நம்ம ஓட்டு மட்டும் தான் போட்டுட்ருக்குறோம். நம்மளோட வாழ்வாதாரம் பார்த்திங்கன்னா இப்படியே தான் இருந்துகிட்டு இருக்குது. யாருமே டெவலப்மெண்ட்ஸ்க்காக எதுவுமே கொடுக்குறதில்ல. இப்போ 1000 ரூபா 2000 வாங்கிட்டு ஒரு குடும்பம் ரன் பண்ண முடியுமா அப்படின்னா அதில் கண்டிப்பாக முடியாது. ஏதோ சப்போர்ட்டுக்கு இருக்குது. அதே மாதிரி அடிப்படை வசதிகள் அப்படின்னா தொகுதி முழுக்க எல்லாமே இருக்குது. இன்னும் சின்ன விஷயங்களே இருக்குது. பட் அதையெல்லாம் நம்ம பேச வரல. இப்போ 2022 21 எலெக்ஷனில் ஓட்டு போட்டவங்க இன்றைக்கி வாழ்வாதாரம் எப்படி இருக்குது? அப்படியே தான் இருக்குது. ஆனால் அது ஓட்டு வாங்கினவங்க எப்படி இருக்கிறாங்க? ஓட்டு போட்டவங்களுக்கு ஓட்டு வாங்கினவங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. இது இப்போ இதுக்கு என்னென்னா திருவிழா களம், எலெக்ஷன் திருவிழா. அதில் ஒரு 40 நாளைக்கு நம்மளை மக்கள் அவங்க நம்மளை ஒரு கடவுள் மாதிரி பார்ப்பாங்க. அப்புறம் ஆஃப்டர் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க கடவுளாகிடுவாங்க. நம்ம வெளியே உட்காந்துருக்கிற மாதிரி தான் உட்காந்துருப்போம். ஸோ இதுதான் காலகாலமாக நடந்துகிட்டு இருக்குது. அதனால் நீ என்ன சாதிக்க போகிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சாதிக்க முடியாதுங்கிறது ஒன்றும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நானும் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா என்னால் பண வசதியில் கொடுத்து சர்வீஸ் பண்ணுறக்கோ இல்லை ஏழை மக்களுக்கு கொடுக்குற அளவுக்கு இனி எனக்கு கடவுள் அந்தளவுக்கு கொடுக்கல. பட் இருந்தாலும் கொஞ்சம் திறமைகள் வச்சு நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத நான் கொண்டு வரேன். அது எப்படி கேட்டிங்கன்னா, என்னோடய சில திட்டங்களை சொல்கிறேன். அது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் மக்கள் அதை ஆதரிக்கலாம். ஆதரிக்காத போகிறது அது உங்களோட விருப்பம். இருந்தாலும் என்னோடய கருத்துக்கள் அப்படிங்கிறத நான் பரிமாற விரும்புகிறேன். அதாவது ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபா அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற அது சாத்தியமாங்கிறது சாத்தியம் இல்லையாங்க அது நான் விளக்கம் கொடுத்துட்றேன். அப்போ 5000 ரூபா கொடுக்குறேன் அப்படிங்கிறது பணமாக கொடுக்க போகிறதில்ல, பொருளாக கொடுக்க போகிறேன். அதான் நான் என்ன சாப்பிட்றேன், நான் என் வீட்டுக்கு என்ன தேவை இருக்குதோ அந்த மாதிரி அரிசி தான் நான் வாங்க போகிறேன். அவங்களுக்கு என்ன மளிகை பொருளோ அதுதான் கொடுக்க போகிறேன். இந்த 5000 ரூபாவில் கண்டிப்பாக உங்களோட வாழ்வாதாரம் உயருமா அப்படின்னா கண்டிப்பாக உயரும். இன்றைக்கி 3 நேரம் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறவங்களே நான் கணக்கில் சொல்லலை. என்னை மாதிரி கீழ்மட்டத்தில் இருக்கிறாங்க, மாதத்துக்கு ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி ஆட்டோ டிரைவர்ஸ் இந்த மாதிரி நிறைய ஏழைகள் இருக்கிறாங்க நம்ம வார்டில். 75% லோயர் மிடில் தான் நம்ம இருக்கிறோம். நம்ம இன்னும் மிடிலும் கூட இல்லை, லோயர் மிடில் தான். ஓட்டுக்கு மட்டுமே நம்மளை பயன்படுத்திட்டு இருக்கிற அரசியலுக்கு முன்னாடி நம்ம ஏன் மாற்றங்கள் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறக்கு வேண்டி 5000 ரூபாங்கிறது பெரிய விஷயந்தான். ஒரு ஒட்டுக்க நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் அதில் 3000 ரூபாய்க்குள்ளே முடிச்சிடலாம் அந்த பொருளோட விலையெல்லாம். அதுலேயே உங்களுக்கு இபி அதுலேயே ஃப்ரீ பண்ணிடலாம். ஒய்ஃபைலையும் ஃப்ரீ பண்ணி ஏரியா தொகுதி ஃபுல்லாமே ஒய்ஃபை கொடுக்கலாம். கேபிளையும் ஃப்ரீ பண்ணி தரேன். மின்சாரம் ஃப்ரீ ஆயிரு. அப்படிங்கும்போது உங்கள் வாழ்வாதாரத்தில் நீங்கள் உயர்த்திக்கலாம். இன்றைக்கி 5000 ரூபா வாங்கிட்டு ஒரு குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குடும்பங்களுக்குள்ள இதெல்லாம் பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ கணவர் இறந்ததுனா அந்த மனைவி எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறாங்க 2 குழந்தைகளை வச்சு. ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல், காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாமல், கந்து வட்டி வாங்கிட்டு அந்த கந்து வட்டி கூட பரவாயில்ல. ஆனால் இப்போ மகளிர் சுயக்குழுன்ட்டு அதில் வாரம் கட்டி ஆகணும். கட்டலைன்னா அதுக்கு ஒரு ஃபைன் போடுவாங்க. இல்லைன்னா அது யாராவது ஒரு இன்சார்ஜ் பண்ணி அவங்க அதை கட்டுற மாதிரி கொண்டு போவாங்க. கந்து வட்டிலையும் கூட இன்றைக்கெலாம் நாளைக்குலேயும் கூட சொல்லிக்கலாம். பட் இதில் சொல்ல முடியாது. எல்லாமே கார்ப்பரேட் கம்பெனி தான். ஸோ அவங்களோட கொள்கை எல்லாம் மக்கள் சேவைங்கிற மாதிரி இருந்துட்டு அவங்ககிட்டருந்து பிடிங்கி தான் பண்ணுறாங்க. இந்த 1000 2000 கொடுக்குறதுங்களும் அப்படி தான். ஆனால் அதனால தான் நாங்கள் என்ன மளிகை பொருளாக கொடுத்துடலாம், அவங்களுக்கு குடும்பத்துக்கு போயிடும். யாருமே நம்ம தொகுதியில் யாருமே 3 நேரம் சாப்பிடணும் வெறும் வயிற்றில் படுக்கக்கூடாதுங்கிறத என்னோட இதில் நான் கொண்டு வரேன். ஸோ அதுக்கான முயற்சிகளை நாங்கள் எடுக்கிறோம். அது ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அப்படிங்கிறது இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத நம்ம சொல்கிறோம். அது மக்கள்கிட்ட எப்படி ரீச் ஆகி மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்க, மக்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அது அவங்களோட இதுதான். நீங்கள் ஓட்டு எனக்கு போட்டே ஆகணும் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் ஓட்டு போட்டு இத்தனை நாள் நீங்கள் என்ன நடந்துகிட்டு இருக்குதோ இனியும் அதுதான் நடக்க போகுது. இந்த ஒரு தொகுதியில் மட்டும் மாற்றம் வந்துச்சுன்னா எல்லாமே வரும் அப்படிங்கிற சொல்ல வரல. இந்த ஒரு தொகுதியில் மாற்றம் வந்தால் இன்னி வர தொகுதியில் கண்டிப்பாக மாற்றம் வரும். இதே அரசியல்வாதி பண்ணாங்க, இதை நம்ம பண்ண போகிறதில்ல. இந்த 5000 ரூபா அவங்களால கொடுக்க முடியாதா? ஏன் முடியாது? கண்டிப்பாக கொடுக்கலாம். அவங்க கொடுக்குறதுக்கு விருப்பம் இல்லை. அப்போ நம்மளை இன்னி வரைக்கும் நம்மளை இப்படியே தான் வச்சுருக்க போகிறாங்க, நம்ம இப்படியே தான் இருக்க போகிறோம். அதனால் அந்த இதிலேருந்து நான் கொஞ்சம் விலக்கி நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான். இப்போ ஏடிஎம்கே ஜெயித்தாலும் டிஎம்கே ஜெயித்தாலும் 2000 ரூபாங்கிறது கண்டிப்பாக வந்துடும். அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த இலவசமெல்லாம் வந்துடும். என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம தொகுதியில் நாளைக்கு நான் ஜெயிச்சு வந்தேன்னா 5000 ரூபா வரும். அது உங்களுக்கு போனஸ். ஸோ உங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்திக்க முடியும். 5000 ரூபா வாழ்வாதாரத்தை முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அது ஏழைகளுக்கு தெரியும், இருக்கப்பட்டவங்களுக்கு தெரியாது. அது ஒரு பெரிய மேட்டராக அவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு நம்ம ரீச் பண்ணுறோம், மக்கள்கிட்ட எப்படி நான் கொண்டு போய் சேர்த்துறேன் அப்படிங்கிறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குமே தவிர, ஆனால் மக்கள்கிட்ட நம்ம போய் சேர்த்திட்டா கண்டிப்பாக இது வரவேற்பு இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை. அப்புறம் இந்த தொகுதியில் உள்ள வார்டுகளில் ஒவ்வொரு வார்டுக்கும் டயாலிசிஸ் சென்டர் அது நம்ம ஏற்பாடு பண்ணித்தரோம். ஸோ அது இனி வரைக்கும் கொண்டு வரல, அது நம்ம கொண்டு வரோம்.
மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒருக்க வந்து முழு பரிசோதனை மக்கள் எல்லாத்துக்குமே நம்ம தொகுதியில் இருக்கிற தொண்டாமுத்தல் தொகுதியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் உடல் முழு பரிசோதனை செய்யறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்வியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்குது. அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னி வரைக்கும் அந்த 50-70 ஆண்டு காண்டமாகவும் நம்ம இன்னி வரைக்கும் வந்து கீழே உட்காந்து தான் படிச்சுட்டு இருக்கிறோம். இன்னும் யார் டேபிளில் கொடுக்கல. ஏன்னா டேபிள் கொடுக்க முடியாத அளவுக்கு தான் அரசாங்கம் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸ்மார்ட் இது கொண்டு வரலாம், ஸ்மார்ட் வகுப்பறையாக கொண்டு வந்து ஸோ அந்த குழந்தைங்களுக்கு டேபிள் சேர் டெஸ்க்கு போட்டு அவங்களுக்கு இது சாக்ஸு ஷூ இதெல்லாம் கொடுக்கலாமே. அதெல்லாம் கொடுக்க முடியாமலும் கவர்மெண்ட்டில் இல்லையே. ஸோ அந்தளவுக்கு வந்து ஈக்குவலிட்டி இங்கே இல்லை. சும்மா வந்து எல்லோரும் பேசுகிறாங்களே தவிர யாருக்கும் ஈக்குவலிட்டி இல்லை. ஸோ அதையும் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறோம். அதையும் நான் கொண்டு வரேன், என்னோடய தொகுதி நான் கொண்டு வரேங்கிறேன். அதே மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு என்ன அப்படின்னா கல்லூரியிலையும் சரி பள்ளிக்கூடத்துலையும் சரி மாதத்துக்கு ஒரு தடவை அந்தந்த தொகுதியில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து 2 பேர் இன்ஸ்பெக்டர் தலைமையில் ஒரு குழு அமைச்சு எல்லா ஸ்கூல்லையுமே டீச்சர்ஸ் மீட்டிங் மாதிரி மந்த்லி ஒன்ஸோ இல்லை 2 months ஒன்ஸோ அப்படிங்கிற மாதிரி அவங்க போய் அங்கே வந்து பேரண்ட்ஸுக்கிட்டே தனியாக ஒரு மீட்டிங், டீச்சர்ஸ்கிட்ட ஒரு மீட்டிங். ஸோ ஸ்டூடெண்ட்டை வந்து ஜென்ஸுகளை பசங்களே இல்லாமல் பெண்களை மட்டும் வச்சு ஒரு கேட்டுக்கலாம். அப்பப்போ டீச்சர்ஸ் எல்லாம் இவங்க போலீஸில் போயிட்டு இருந்தாங்கன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு பயம் வரும். தவறு செய்யவனுக்கு கூட தவறு செய்ய தோணாது. இதே தான் கல்லூரிக்கு நம்ம பண்ண போகிறோம். இருக்கிற கல்லூரியிலையுமே இந்த மாதிரி போகிறோம். எங்கெங்கே பெண்கள் வந்து அதிகமாக கூடுறாங்களோ அங்கே எல்லாமே 2 காவலர்கள் வந்து எப்போவுமே வந்து ரவுண்ட்ஸில் இருப்பாங்க. அதாவது ஒரு கோயில் இருக்கட்டும், இப்போ வந்து நம்ம இது இருக்க மருதமலை ஆகட்டும், பேரூர் கோயிலாகட்டும், இங்கே வந்து சர்ச் ஆகட்டும், இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தந்த டைமில் வந்து பப்ளிக் அதிகமாக கூடுவாங்க, பெண்கள் அதிகமாக கூடுவாங்க. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா போலீஸ் ஜீப் நின்னாலே போது தவறு செய்யக்கூடியவங்க கூட செய்ய மாட்டோம். ஸோ இந்த மாதிரி சில திட்டங்கள் எல்லாம் நம்ம கொண்டு போகிறோம். அது இல்லாமல் தொகுதி முழுக்கமாக கேமரா கொண்டு வர போகிறோம். அப்படிங்கும்போது மேக்ஸிமம் வந்து தவிர்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து வங்கி இல்லை அப்படின்ட்டு ஒரு குறையெல்லாம் இருக்குது. எங்கே நம்ம ஆற்றுப்பாலம், கரும்பு கடை இதில் எல்லாமே. ஸோ அதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணலாம். அது சாத்தியமானால் கண்டிப்பாக அதில் சாத்தியம்தான். அதெல்லாம் என்ன திட்டங்கள்லாம் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்க முடியாது. கண்டிப்பாக அது சாத்தியம்தான். வேறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்ம எடுத்துருக்குறோம். இந்த திட்டத்தை நான் எப்படி மக்கள்கிட்ட மத்தியில் கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் இது இருக்குது. அப்போ 2வது எல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா எப்படி 5000 ரூபா கொடுத்து சாத்தியமா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஏன் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது வந்து நான் மக்கள்கிட்டயே கேட்குறேன். இப்போ வந்து இந்த தொகுதியில் வந்து இப்போ வந்து எலெக்ஷன் நடக்க போகுது. இந்த எலெக்ஷனில் வந்து டிஎம்கே ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும் இதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு வேட்பாளர்? ஒரு மினிமம் ஒரு 50 கோடி இல்லை 100 கோடி இல்லை ஒரு 10 கோடி எவ்வளோ வேணும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த பணத்தை வந்து இந்த இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா இது எங்கேருந்து எடுப்பாங்க? இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இது ஒரு தொழில். நான் ஒரு தொழில் செய்கிறேன். இந்த தொழிலில் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு காலையில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். எனக்கு ஈவினிங்குள்ளே ஒரு 1200 சம்பாதிக்கும். இதுதான் ஜென்ரலாக இருக்கும். அப்போ அவங்க 10 கோடி 100 கோடி சம்பாதிக்க உள்ளே போட்டாங்கன்னா அந்த காசு இதில் எடுப்பாங்க. இன்றைக்கி வந்து எந்த அரசியல்வாதிட்ட 500 கோடி 1000 கோடி இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ அந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு? எந்த திட்டத்துலேருந்து வந்துச்சு? அதே திட்டத்தை நான் என்ன பண்ணுறேன், அந்த பணத்தை எடுத்து என் குடும்பத்துக்காக நான் கொண்டு போகிறதில்ல. அது கடவுள் புரிஞ்சு எனக்கான உண்டான வருமானங்கள் போயிட்டுருக்கு, எனக்கு தொழில் இருக்குது, அதை நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அந்த வருமானத்தை நான் மக்களுக்கே கொடுக்க போகிறேன். மக்களை பணத்தை வாங்கி நான் மக்கள் கொடுக்குறக்கு ஒரு மீடியேட்டராக வர உள்ள போகிறேன். உங்களுக்கு சேவை செய்யணும் ஒரு வேலைக்காரனாக வரப்போகிறேன். நீங்கள் வந்து வேலைக்காரனாக என்னை தேர்ந்தெடுத்தீங்கன்னா 8 மணி நேரம் நான் பகுதியில் உங்களோட தொகுதியிலிருந்து நான் எல்லா வேலையும் செய்யறதுக்கு நான் தயார். இல்லை நீங்கள் அவங்களுக்கு வேலைக்காரனாக இருக்கும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது உங்களோட விருப்பம். அதில் வந்து நம்ம வந்து இது பண்ண முடியாது. என்னோடய கருத்து தான் நான் சொல்ல முடியுமே தவிர. ஒரு எம்ஜிஆர் கூட ஒரு பாடல் இருக்கும், நாடு என்ன செய்து உனக்கு அப்படி கேள்வி கேட்பற எதற்கு, நீ என்ன செய்தால் அதற்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் என்ன செய்ய போகிறேங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் அதில் போய் நீங்கள் அப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் எப்படி எனக்கு ஆதரவு கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்காக உங்கள் குடும்ப நண்பனாகவும் சகோதரனாகவும் சகோதரியாகவும் நான் இருக்கும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு நீங்கள் என்னை ஆதரிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நான் பண்ணுவேன். நாளைக்கு இது பண்ணலைன்னா கூட நீங்கள் என்னை கேள்வி கேட்கலாம். ஏன்னா நான் இந்த தொகுதியில் இருக்கிறேன். நாளைக்கு கேட்கலாம். அதுக்கு உள்ள உரிமையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ மீடியா முன்னாடி தான் பேசுகிறேன். இந்த மீடியாஸை நாளைக்கு கேள்வி கேட்கலாம். இன்றைக்கி மீடியாஸ் தான் இன்றைக்கி எல்லாத்துலேயுமே வந்து ஒரு தவறை வந்து சுட்டி காட்டுறது ஃபுல்லாகவே மீடியாஸ் தான். ஒரு தொகுதியில் நடக்கிற தவறை சுட்டி காட்டுறது மீடியாஸ் தான். அங்கே நல்லா நடந்தாலும் காமிக்கிறது மீடியாஸ் தான். அவங்க மூலியமாக நாளைக்கு நீங்கள் அதை கேள்வி கேட்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபுல் உரிமை உங்களுக்கு இருக்குது. அதான். நன்றி, வணக்கம். ஓகேங்களா சார்? சார் சிம்பிளாக சொல்லிட்டேன்ல சார். இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதை நீங்கள் கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்லிடுறேன். அதாவது என்னென்னா, இப்போ ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அப்போ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அரசியல்வாதி இருக்கிறாரு. இப்போ அந்த அரசியல்வாதி வந்து இப்போ வந்து ஒரு 10 கோடியா 50 கோடி எவ்ரி மந்த் 5000ங்கிறது எவ்ரி மந்த், ஒரு நாளில் கொடுக்குறதில்ல. வேல்யூவான பொருள்ஸ் அதான் சார். அந்த மளிகை பொருளை வந்து கொடுக்குறேன். அந்த மளிகைக்கான பொருளை வந்து 5 வருஷத்துக்கு மாதம் கொடுக்குறது சார். அதுதான் சார் சொல்லிட்டேன். பாசிபிலிட்டி அப்படிங்கிறத வந்து என்ன சொல்கிறாங்கன்னா,
இதான் இன்றைக்கி எப்படி வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற எம்எல்ஏ ஆகட்டும் இன்றைக்கி ஒரு கவுன்சிலர் என்ன சம்பாதிக்கிறாரு, ஒரு கவுன்சிலர் என்ன சம்பாதிக்கிறாங்க. ஸோ அந்த எப்படி அவங்களுக்கு அந்த வருமானம் வருது? இன்றைக்கி ஒன்றுமே இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு சிம்பிள் இது தான். ஒரு தொகுதியில் ஒரு வார்டில் வந்து ஒரு போர் போடுறாங்க. அந்த போர் நான் என் வீட்டில் போட்டால் வெறும் 2 லட்ச ரூபா, ஆனால் 5 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கணக்கு போடுறாங்க. அது பெரிய பேனர் போட்டு உட்காராங்க. யாருமே இன்னி வரைக்கும் கேள்வி கேட்கறது இல்லையே 5 லட்ச ரூபா அதுக்கு வருமானட்டு. அப்போ மீன் 3 லட்ச ரூபா எங்கே போகுது? அந்த 3 லட்ச ரூபா எடுத்து நான் மக்கள் கொடுக்க போகிறேன். அந்த மாதிரி சிம்பிளாக சொல்கிறேன். ஒரே ஒரு வார்டில் ஒரு இதில் மட்டும் தான் சொல்கிறேன். இதே வந்து தொகுதி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. தொகுதி ஃபுல்லாக என்னென்ன இது வருது, கான்டாக்ட் வருது, தொழில் ஃபுல்லாக என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது. அந்த பர்சன்டேஜ் நான் மக்களுக்கே தான் கொடுக்க போகிறேன். நான் என் கை காசுலேருந்து கொடுக்குறலையே, நான் கை காசுலேருந்து கொடுக்க விரும்பலையே, நான் கொடுக்குறத சொல்லவும் இல்லையே. சார் அதுக்கு தான் நான் இதான் சூரிட்டியே கொடுக்குறேன்ல சார். நாளைக்கு நான் கொடுக்கலன்னு நீங்கள் கேளுங்க கேட்குறேன் சார். ஆமாம் சார், எல்லாருமே வந்து அதுதான். இப்போ என்னென்னா ஆனால் அவங்க அமைச்சராகவோ இல்லை எம்எல்ஏக்கெலாம் ஆனதுக்கப்புறம் அவங்க அழுகவே முடியலையே, எப்படி உங்களை அழுகிறது ஈஸியாக? சார் அதுதான் சொல்லிட்டேன். நான் வந்து என்னோடய கட்சி சார்ந்த ஒரு பெரிய ஒரு பிம்பம் இருந்தால் எனக்கு வந்து பார்க்க முடியாது, இது பண்ண முடியாது நீங்கள் சொல்லிட்டீங்க. நான் தான் சொல்ல 8 மணி நேரம் உங்கள் தொகுதியில் நான் இருக்கிறேங்கிறேன். எனக்கு காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் உங்கள் தொகுதியில் நான் வேலை செய்கிறேன். நான் ஒரு வேலைக்காரனாக தான் இருக்க போகிறேன். நீங்கள் என்ன எல்லா கேள்வியும் கேட்கலாம் சார். சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு தொகுதிக்கு இவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி தான் சார் இருக்கும் சார். 2 கோடி இருக்குன்னா மற்ற திட்டங்களில் வருமில்ல சார். சார் 2 கோடி தான் வந்து இந்த திட்டத்தில் வச்சு தான் இல்லை நான் ஒரே எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு தொண்டாமுதல் தொகுதியில் வெறும் 2 கோடி வச்சு தான் இத்தனை பேருமே வந்து எல்லா அமைச்சர்களும் சம்பாரித்து உட்காந்துக்கிறாங்க. வெறும் 2 கோடியில் தான் எல்லாம் சம்பாரிச்சுக்கேன். எப்படி சார்? சார் அது நிறைய திட்டங்கள் நானே உருவாக்கல சார். எனக்கு இங்கேருந்து வந்து சார் அது கவர்மெண்ட்டு தான் கேட்பேன். நான் போராடி வாங்க போகிறேன், சட்ட ரீதியாக நான் கேட்க போகிறேன். என்னோட சட்டமன்ற தொகுதியில் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறாங்க, அதுக்கு இவ்வளோதான் அப்படின்னு ஒரு கோட் பண்ணிடுறீங்க. 2 கோடி 3 கோடி 5 கோடி கோட் பண்ணிடுறீங்க. நான் அதுக்கு போல் மீறி நம்ம பல திட்டங்கள் கொண்டு வர போகிறேன். இந்த திட்டத்துக்கு நீ இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் சார். அதுக்கு போராடுறது தான் கோர்ட் இருக்குல்ல சார். சார் அதுக்கு முன்னாடி நம்ம உண்டான முயற்சிகளை நான் எடுப்போம்ல, அதுக்காக விட்டுருமா? மக்களை வச்சு நான் போராடணும் இல்லை சார். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஓகே. நான் மக்களை வச்சு போராடணும், மக்கள் வாழ்வாதாரத்துக்கு தான் நான் உயர்த்துக்கிறேன் தான் நான் பாடுறதுக்கு நான் வரேன். அப்போ நான் மக்களுக்காக நான் கஷ்டப்படுறேன் போது மக்களை ஒரு 100 பேர்த்து 200 பேர்த்து உட்கார வச்சு நான் போராடுறேன். நான் ரோட்டில் உட்காந்து நான் போராடுறேன். நான் வந்து என் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். நான் சொல்லுவேன் என்னோட சொத்து மதிப்பு என்ன இருக்குது அது வரைக்கும் நீங்கள் பாருங்கள். நான் இல்லை அதுக்கு பின்னாடி நான் சம்பாதிக்கல, நான் என்னங்கிறத நான் சோர்ஸ் எல்லாம் கொடுத்துட்றேன். எனக்கு இதுலேருந்து எனக்கு வேண்டாமே, அரசியலேருந்து ஒரு பைசா எனக்கு தேவையில்லைங்கிறத நான் உள்ளாரங்கிறது. இல்லை இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சரி எம்எல்ஏக்களும் சரி அவங்க வந்து இந்த மாதிரி நலத்திட்டங்கள் கொடுக்குறோம், அரசுகளும் சரி 5000 கொடுக்குறோம் 2000 கொடுக்குறோம் மாதங்களில் கொடுக்குறோம் சொல்லி ஒரு இலவசமாகவே கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கும் ஆஸ் அ கேண்டிடேட்டாக நீங்கள் ஒரு தொண்டாமுதல் தொகுதி நிற்கிறீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு வந்து டிஃபரன்ஸுமே இல்லையே சார். கரெக்ட் தான். நீங்கள் வந்து 5000 கொடுக்குறதா சொல்கிறீங்க, சேம் அவங்க பண்ணுறதா நீங்களும் பண்ணுறதா சொல்கிறீங்க. அவங்களும் அதே மாதிரி நிதியிலேருந்து எடுத்து கொடுக்க போகிறாங்க, நீங்களும் அதே நிதியிலேருந்து எடுத்து கொடுக்க போகிறீங்க. நீங்கள் அதே இலவசத்தை தான் கொடுக்குறதா சொல்கிறீங்க. மக்களை வந்து இன்னும் நீங்கள் வந்து சோம்பேறியாக உட்கார வைக்க போகிறீங்க அப்படிங்கிறீங்க. அதான் சார் சொல்கிறேன். நீங்கள் 2021 ஓட்டு போட்டிருப்பீங்க. நீங்கள் உங்களோட நிலைமை அன்றைக்கி இருந்து இன்றைக்கி இருந்து ஒரே மாதிரி தான் இருக்கா, இல்லை அவங்களால கவர்மெண்ட்னால நீங்கள் தான் ஃபைன் அடிச்சுக்கிறீங்களா? சொல்லுங்கள் சார். பெரிய டெவலப்மெண்ட்ஸில் ஒன்றும் இல்லையே சார். இன்றைக்கி 5000 ரூபாங்கிறது வந்து ஒரு மிடில் கிளாஸ் போச்சுன்னு வச்சுக்கங்களேன். நான் தான் சொன்னேன் காசாக கொடுத்தனா அது மீண்டும் கவர்மெண்ட்டுக்கு தான் வரும். ஸோ அது நான் சொல்ல விரும்பல. இதை வந்து நான் வந்து பொருளாக கொடுக்கும்போது மக்களுக்கு அதான் என்னென்னா, நீங்கள் ஹை கிளாஸ் பீப்புள்ஸே விட்டுருங்க. லோயர் கிளாஸ்னால் நம்மளால் இருக்கிறது லோயர் தான், நோ மிடில், ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த ஆட்டோக்காரர்களுக்கோ இல்லை வந்து ரெகுலர் வேலைக்கு போகிறவங்க இங்கே வந்து 70% அவங்க தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு 5000 ரூபாய்க்கு அவங்க வீட்டுக்கு தேவையான மல்லிகை சாமான் அது இதுன்னு போயிடுச்சுன்னா அவங்க சம்பாதிக்க அவங்க சேவிங்ஸ் பண்ணி போகிறாங்களே சார். சார் இன்றைக்கி என் குழந்தைக்கு நான் சாப்பாடு வாங்கணும் அப்படின்னா ஹோட்டலுக்கு போகணுன்னா மாதத்துக்கு ஒரு ரூபா போக முடியும். டெய்லி போக முடியுமா? போனால் என்ன செலவாகும்? ஸோ அப்படி எத்தனை பேர் அந்த மாதிரி போக முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் தானே. நான் எப்படி சந்தோஷப்படுறேனோ அந்த மாதிரி அவங்களும் படுட்டுங்கிறக்க நான் பண்ணுறேன். இதில் வந்து நீங்கள் முடியுமா சாத்தியமாக அவங்களை சோம்பேறியாக்கிறேன்னு நான் சொல்லுவேன். அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு தான் நான் இந்த திட்டத்தை கொண்டு வர போகிறேன். நான் 5000 ரூபா கொடுத்து போட்டு நான் 2000 நான் வாங்கலை. அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒரு சப்போர்ட்டிங், அவங்க சகோதரனாக ஒரு சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் டெவலப் பண்ணிட்டு போக போகிறீங்க, அவ்வளோதானே. நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிற ஒய்ஃப் சம்பாதிக்கணும், அதை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க, பையனோட கல்வி கொண்டு போங்க, குழந்தை கல்வி கொண்டு போங்க. இல்லை அந்த பணத்தை பேங்க்கில் போடுங்க. 5000 ரூபாய்க்கு உங்களுக்கு இபி ஃப்ரீ ஆயிடுது, கேபிள் ஃப்ரீ ஆகிடுது, மளிகை சாமான் எல்லாமே வீட்டுக்கு வந்துடுது. 3 நேரம் நீங்கள் சாப்பிட்டுக்கிறீங்க. நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட போய் கடன் வாங்க போகிறீங்க. வர சம்பாதிக்கணும், நீங்கள் ஸ்கூல் கட்டுங்க, நீங்கள் ஜென்டலாக மற்றவங்க நீங்கள் ஜாலியாக இருங்களே. இது பண்ணிட்டு போகலாம்ல. ஆமாம் சார். சார் விவசாயிகளுக்கு வந்து நான் என்னென்னா அதுக்கு வந்து இன்னும் பெருசாக கொண்டு வரல. பட் இருந்தாலும் இப்போ அந்த இது இல்லை, வேர் ஹவுஸ் இல்லை.
இந்த கிடங்கு இல்லை. அதனால் அதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணுறதுக்கு நம்ம அதை கொண்டு போகிறோம். சொட்டு நீர் பாசனத்துக்கு நீர் வசதி வந்து சொட்டு நீர் பாசனத்துக்காக நம்ம முன்ன முயற்சியில் வந்து அது மாநில அரசு கேட்டு அதுக்கு என்ன பண்ண முடியுமோ ஸோ அதுக்கு நம்ம அதை கொண்டு வரோம். சார், பொதுவாக வந்து தமிழ்நாட்டில் வந்து திமுக அதிமுக 2 பேர் மாதிரி மேலே ஆட்சி அமைச்சிட்டு இருக்கிறாங்க. 2 பேருக்கு மேலே இப்போ ஒரு அதிருப்தியில் சுயேட்சை நிற்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாலுமே நீங்கள் புதுசாக இருக்கிற விஜய் கட்சி டிவிக்கில் ஜாயின் பண்ணி அந்த மாதிரி ஒரு எல்லாம் போய்க்கலாம் சார். விஜய் இப்போ நீங்கள் சொல்கிற கரெக்ட் தான் சார். இப்போ விஜய் கட்சியில் போனேன்னா செல்ஃபோன் நான் இவ்வளோ கொடுக்குறேன்னு அவங்களோட தேர்தலுக்குன்னு ஒன்று கொடுப்பாங்க சார். எதுக்கு சார் அந்த இதில் நம்ம ஒரு சார்ந்து போகிறோம்? ஸோ சார்ந்து போனோம்னா அப்புறம் அவங்க கொடுக்குற அறிக்கை தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். அவங்க என்ன சொல்கிறாங்க அதுதான் நான் கேட்க முடியும். நீங்கள் எனக்கு எஜமான ஆயிடுறீங்க, அப்போ நீங்கள் சொல்கிறத நான் கேட்க முடியும். ஸோ நான் எதுக்கு அவங்ககிட்ட போய் நான் அடிமையாக நான் இருக்க போகிறேன்? இப்போ நீங்கள் ஜெயிச்ச வந்து 9 தொகுதி ஒரு முன்மாதிரி மாநிலமாக இதை தொகுதியாக நான் மாற்றுறக்க ஏற்பாடு பண்ணுவேன். அதுக்கு மக்களோட முழு சம்மதம் இருக்க சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அது பண்ண முடியும். சார், என்னதான் நம்ம வந்து ஒரு தனியாக ஜெயிச்சு வந்தாலுமே நமக்கு சப்போர்ட்டாக நமக்கு சார் கண்டிப்பாக முடியாது தான். பட் இருந்தாலும் சார் உரிமையும் இருக்குல்ல சார். என்னோட உரிமையை நான் விட்டு கொடுக்க முடியாதுல்ல. நீங்கள் கொடுக்க முடியாதுன்னு எத்தனை நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு இது பண்ண முடியும்? இன்றைக்கி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி டிஎம்கே ஏடிஎம்கே வந்துச்சுன்னா அங்கே ஏடிஎம்கே தான் இப்போ ஆட்சி அமைச்சது. இங்கே எம்எல்ஏ ஜெயிச்சாங்க, மேலே வந்து டிஎம்கே இருந்துச்சு. ஸோ அதனால் நிதி வரல. அதனால் அவர் ஃபைட் பண்ணலைன்னா விட்ருக்க வேண்டிய, அதுக்காக நான் ஃபைட் பண்ணாமல் இருக்க முடியுமா? சரி.